விஜய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூண்டுல ஏத்துறாங்க. கோர்ட்ல ஜட்ஜு சொல்றாங்க, வெண்ணிலாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதாலும். ஜட்ஜு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப காவேரி சொல்றாங்க, எஸ்கியூஸ் மீ சார். விஜய் காவேரிய சந்தோஷத்தோட பாக்குறாரு. ஜட்ஜு சொல்றாரு, எது சொல்றதா இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லுமான்னு காவேரிய பார்த்து சொல்றாரு. காவேரியும் ஜட்ஜுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. வெண்ணிலான்னு கூப்பிடுறாங்க. வெண்ணிலா காயத்தோட வர்றாங்க. வெண்ணிலா வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்றாங்க, என்னைய மாடியில இருந்து தள்ளி விட்டது பசுபதி தான். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வெண்ணிலா சொல்றத கேட்டதும் விஜய் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஜட்ஜு வெண்ணிலா சொல்றத கவனமா கேக்குறாங்க. வெண்ணிலா எல்லா உண்மையும் ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. ஜட்ஜு எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணே நேர்ல வந்து சாட்சி சொன்னதால் விஜய் நிரபராதி என்று உறுதி செய்து இந்த வழக்குல இருந்து நீதிமன்றம் விடுவிக்கிறது. விஜய் காவேரிய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் விடுதலை ஆறத பார்த்து. நாளை சந்திப்போம்.